வெளிப்படை மீடியா குரூப் அண்ட் ஸ்டார் லைஃப் சேவைகள் என்றும் உங்களோடு. ஆலய மற்றும் தேவாலய நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள், பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வுகள், பிறந்தநாள் நிகழ்வுகள், புதுமனை புகுவிழா நிகழ்வுகள் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள், அத்தோடு பொது நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், கலை கலாச்சார நிகழ்வுகள், பாடசாலை நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகள், மரண இறுதி கிரிஜை சடங்குகள் என அனைத்து விதமான நிகழ்வுகளையும் குறைந்த கட்டணத்தில் உலகம் முழுவதிலும் ஒளிபரப்பி மகிழ்ந்திடுங்கள். நாடளாவிய ரீதியில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த சேவைகள். என் ஸ்டார் லைஃப். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 077 36 43 856. யாழில் களவாடி அடகு வைக்கப்பட்ட 43 பவுன் தங்க நகைகள் அடகு கடைகளில் இருந்து மீட்பு. சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களில் வீடுகளில் ஆட்கள் இல்லாத வேளைகளில் புகுந்து நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு அடகு வைக்கப்பட்டிருந்த 43 பவுன் தங்க நகைகள் சாவகச்சேரி போலீசாரால் நேற்றைய தினம் மீட்கப்பட்டன. இவ்வாறு மீட்கப்பட்ட தங்க நகைகளின் பெறுமதி 1,50,00,000 ரூபாய் என சாவகச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 9ஆம் திகதி சாவகச்சேரி நகரில் உள்ள நகைக்கடை உரிமையாளரின் வீட்டிலிருந்து 17 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டதாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சிசிடிவி காணொளியின் உதவியுடன் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு யாழ் நகரில் வைத்து நவாலியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் ஒருவரை கடந்த 22ஆம் திகதி கைது செய்தனர். பிரதான சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் குறித்த நபர் கோப்பாய் பிரதேசத்தில் 3 வீடுகளிலும் வட்டுக்கோட்டை மற்றும் சாவகச்சேரி ஆகிய இடங்களில் தலா ஒவ்வொரு வீடுகளிலுமாக 5 வீடுகளில் தங்க நகைகளை திருடியமை தெரிய வந்தது. அதனை அடுத்து சந்தேக நபருக்கு உதவிய ஊர்காவற்றுறையைச் சேர்ந்த பெண் ஒருவரையும் நவாலியைச் சேர்ந்த ஆண் ஒருவரையும் சாவகச்சேரி போலீசார் கைது செய்தனர். அத்துடன் அடகு வைத்த பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் சாவகச்சேரி போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதனை அடுத்து குறித்த சந்தேக நபர்களை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய போது 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அடகு கடைகளில் வைக்கப்பட்ட தங்க நகைகளை கட்டுக்காவலுக்குள் கொண்டு வருவதற்கான உத்தரவையும் போலீசார் பெற்றுள்ளனர். அதற்கமைய ஊர்காவற்றுறையில் உள்ள அரச வங்கியில் அடகு வைக்கப்பட்டிருந்த 26 பவுன் தங்க நகைகளையும் யாழ் நகரில் உள்ள தனியார் அடகு கடையில் அடகு வைக்கப்பட்டிருந்த 17 பவுன் தங்க நகைகளையும் சாவகச்சேரி போலீசார் மீட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.